நாயன்மார்கள் யாருக்குமே இந்த உலகிலே அவர்கள் மறைந்த பிறகு உடல் என்பது கிடையாது. உடலாக இருந்தாலும் சரி, உயிராக இருந்தாலும் சரி, நேரடியாக இறைவனுடைய சிவகதிக்கு சென்றவர்கள். மனிதர்களாக பிறந்திருக்கக்கூடிய நமக்கெல்லாம் உடல் வேறு உயிர் வேறாக பிரியும். உயிர் அடுத்த பிறவிக்கு போகலாம் அல்லது இறைவனுடைய திருவடி பேற்றை அடையலாம். ஆனால் இந்த உடலானது ஐம்பெரும் பூதங்களுக்கு சொந்தமானது. ஆனால் 63 நாயன்மார்கள் யாவருக்குமே இந்த மண்ணுலகிலே அவர்கள் புதைக்கப்பட்டதாகவோ எரிக்கப்பட்டதாகவோ வரலாறு கிடையாது. காரணம், அவர்கள் நேரடியாக இறைவனோடு சிவபதம் அடைந்தவர்கள் என்ற காரணத்தினால் அவர்களுக்கு உடல் கிடையாது. அந்த 63 நாயன்மார்கள் மாத்திரம்தான் உயர்வு பெற்றவர்களா? நமக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்குமா, கிடைக்காதா? மீண்டும் மீண்டும் நாம் பிறந்து இந்த உலகியல் துன்பங்களில் இருந்து விடுபட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்க வேண்டியதுதானா? சிவன் தரக்கூடிய நற்கதி நமக்கு கிடைக்காதா என்று ஒவ்வொருவருடைய மனதிலும் எழலாம். அந்த எண்ணங்களுக்கு விடை கிடைக்க வேண்டிய தருணம் தான் இந்த தருணம். இறைவனை அடைவதற்கு பெரிய நெறிகள் என்று 2 நெறிகள் உண்டு. ஒன்று, பக்தியின் மூலமாக இறைவனை அடையலாம். இன்னொன்று, அறிவின் மூலமாக இறைவனை அடையலாம். இந்த 2ற்கும் இந்த சைவ சமயத்திலே வழிகள் உண்டு. முதல் வழி பெருநெறி என்று சொல்லப்படுவது பக்தி நெறி. பக்தி நெறி என்பது இறைவனிடம் தன்னை முழுமையாக சரணாகதி செய்தல். என்னுடைய வாழ்க்கை என்பது முழுமையாக உன்னிடம் நான் சமர்ப்பணம் செய்கிறேன், எனக்கு தர வேண்டிய நற்கதியை நீ தருவாய் என்பது பக்தி நெறி. அறிவு நெறி என்பது சைவ சித்தாந்த சாத்திரங்களை எல்லாம் படித்து அந்த சித்தாந்தத்தினுடைய வழியாக உலகியல் அறிவியல் அறிவுகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு இறைவனுடைய திருவடி பேற்றை அடைதல். இந்த 2 பெரும் நெறிகளும் சைவ சமயத்திலே உள்ளன. பொதுவாக நாமெல்லாம் பக்தி நெறியில் தான் அதிகமாக இருக்கிறோம். பொதுவாக இன்றைய மானுட வாழ்க்கை என்பது அறிவு நெறிப்பட்டு சித்தாந்தங்களை எல்லாம் படித்துவிட்டு இறைவனை அடைதல் என்பது அவ்வளவு எளிதானது அல்ல. பக்தி நெறியின் மூலமாகத்தான் நாம் இறைவனை அடைகின்ற வழிமுறை என்பது இன்றைக்கு நமக்கு உரித்தானது. சரி, பக்தி என்பது எப்படி இருக்க வேண்டும்? கோயிலுக்கு செல்கிறோம், வழிபாடு செய்கிறோம், திருநீறு கொடுக்கிறார்கள், குங்குமம் கொடுக்கிறார்கள், அணிந்து கொண்டு வந்து விடுகிறீர்கள். இப்ப கோயிலுக்கு வந்து நீங்கள் என்ன செய்தீர்கள்? இறைவனை வணங்கினீர்கள், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சொல்லிவிட்டீர்கள், உங்கள் சுமைகளை சிவபெருமானுடைய தோள் மீது நீங்கள் சுமைகளை சுமத்திவிட்டு நீங்கள் என்னுடைய கடமை முடிந்து விட்டது என்று நீங்கள் கோயிலினுடைய வாசல் படியை தாண்டி சென்று விடுகிறீர்கள். இப்ப இவ்வளவற்றையும் சுமக்க வேண்டியவன் யார்? இறைவன். உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி விடுகிறீர்கள். ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், நீங்கள் எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் சரி, இல்ல எந்த வழிபாட்டு முறைக்கு சென்றாலும் சரி, உங்களுடைய எண்ணத்தை ஒருங்கு அமையும் செய்ய வேண்டும். உங்கள் மனம் முழுக்க, அதாவது ஆலயத்திற்கு வெளியே இருக்கின்ற பொழுது இந்த மனம் எப்படி வேண்டுமானாலும் அலைபாய்ந்து கொண்டிருக்கலாம். ஆலயத்தினுடைய வாசலுக்கு உள்ளே வந்து விட்டோமானால் நாம் எந்த கோயிலுக்கு செல்கிறோமோ அந்த இறைவன் மீது முழுமையான மனது ஒருங்கமைவு செய்ய வேண்டும். அதை விட்டுவிட்டு கோயிலுக்குள் வருகின்ற பொழுதே ஊர் பிரச்சனைகளையும் உற்றார் பிரச்சனைகளையும் பேசிக்கொண்டே உள்ளே வந்து அந்த பூக்கூடையை வைத்துவிட்டு சொந்த பிரச்சனைகள் பேசுவதற்கு கோயில் இடம் அல்ல. நன்றாக புரிஞ்சுக்கணும். என்ன பேசுறதுனாலும்
கோயிலுக்கு வெளியே பேசிவிட்டு வாங்க. உள்ள வந்துட்டு அதுக்கடுத்து அந்த கோயில் வரிசையில உள்ள நிப்பாங்க. நிற்கின்ற பொழுது கூட எதிரில் நிற்கின்ற பெண் என்ன நகை அணிந்து கொண்டிருக்கிறார், என்ன புடவை கட்டி இருக்கிறாய், இது புது புடவையா, எந்த கடையில் வாங்கி இருக்கிறாய் என்ற எண்ணத்தோடு கோயிலுக்கு சென்றால் இறைவனுடைய கருணை எப்படி கிடைக்கும்? இது நாள் வரை அப்படி ஒரு தவறை செய்திருந்தால் கூட ஆலயத்தின் வாசலுக்குள் வந்து விட்டாலே உங்கள் சிந்தனை இறைவனை நோக்கித்தான் இருக்கும். அப்படியே உள்ள வந்துட்டா கூட எந்தவித பட்டியலோடு இறைவனை நோக்கி வராதீர்கள். நீங்கள் ஒரு தாயின் கருவறையில் உருவாகின்ற பொழுதே உங்களுக்கான விதி என்பது எழுதப்பட்டு விட்டது. நீங்கள் எதை எதை இந்த மண்ணுலகிலே அனுபவிக்க வேண்டும் என்று முன்னரே கண்முதலான் நமக்கு வரையறை செய்து கொடுத்து விட்டான். அதிலிருந்து நாம் ஒரு துளி அளவிற்கு கூட மாற்றம் செய்வதற்கு இந்த உலகில் எந்த மானுடனுக்கும் உரிமை கிடையாது. எழுதப்பட்டதிலே மாற்றம் செய்வதற்கு யாருக்கும் இங்கு அதிகாரம் கிடையாது. சரி, இந்த பிறவி நம் கிடைத்ததற்கு எது காரணமாக இருக்கிறது? நாம் செய்த வினை பயன். ஒருவன் செல்வம் உடையவனாகவும், ஒருவன் ஏழையாகவும், ஒருவன் வசதி படைத்தவனாகவும், இன்னொருவன் வறியவனாகவும் இருப்பதற்கு எது காரணம்? முற்பிறவியில் நாம் செய்த நல்வினை தீவினையின் பொருட்டுத்தான் இந்த பிறவி எடுக்கிறோம். இந்த பிறவியிலே எடுத்த பிறகு இந்த பிறவியை இதோடு நிறைவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டுமே ஒழிய இன்னும் பல பிறவிகள் எடுப்பதற்கான பாதகங்களை இந்த மண்ணிலே செய்யக்கூடாது. அதிலே முக்கியமானது பொறாமைப்படுகின்ற எண்ணம். இன்னொருவரை பார்த்து பொறாமைப்படுதல் கூடாது. அது செல்வத்தில் அவர்கள் உயர்ந்திருந்தால் அவர்கள் செய்த வினைப்பயன் பொருட்டுத்தான் அவர்கள் செல்வத்தில் இருக்கிறார்கள். சாதாரணமாக ஒருவன் போய் ஒரு பணக்கார வீட்டிலே குழந்தையாக பிறந்து விட முடியாது. அவன் செய்த வினைக்கேற்பதான் அவன் பிறவி கிடைக்கிறது. அதை சரியாக தராசு கோல் போன்று நமக்கு கொடுப்பவன் யார் என்றால் சிவபெருமான் ஒருவன் தான். அதை நன்றாக நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல நமக்கு முக்தி பெற்று, அதாவது பிறவா நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய ஒரே ஒரு கடவுள் சிவபெருமானை தவிர வேறு யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. உங்களுக்கு தேவையான இன்பங்களை கொடுக்கின்ற ஆற்றல் மற்ற தெய்வங்களுக்கு இருக்கும். ஆனால் பிறப்பறுக்கின்ற ஒரு வேலையை செய்பவன் சிவபெருமான் ஒருவன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பக்தி நெறியிலே உச்சபட்ச பக்தி நெறியாக இருந்து கொண்டு இறைவனிடம் அடைந்தவர் 6 நாட்களிலே சிவபெருமானை பார்த்து, சிவபெருமானை வணங்கி, சிவபெருமானுக்கு பூசை செய்து 6 நாட்களில் சிவகதி அடைந்தவர் கண்ணப்ப நாயனார். அவர் எந்த பள்ளியிலும் போய் படிக்கல. அதாவது பள்ளி என்பது, அறிவு என்பது பொருள் ஈட்ட உதவும். ஒருவன் படிக்கின்ற கல்வியானது அவனுக்கு சம்பாதனை செய்வதற்கும் ஒரு வேலைக்குமான அறிவு உடையதாகத்தான் இருக்குமே ஒழிய அருள் ஈட்டுவதற்கு இங்கு கல்வி என்பது தேவை கிடையாது. அதற்கு முதல் உதாரணம் கண்ணப்ப நாயனார். நீங்கள் IAS அதிகாரியாக இருந்தால் கூட அறிவுடையவனா என்று கேட்டால் நிச்சயமாக அவன் சார்ந்த படிப்புக்கு அறிவுடையவனாக இருக்கலாம். ஆனால் இந்த மனிதம் சார்ந்த வாழ்க்கைக்கு அவன் பெரியவனா என்று பார்த்தால் அவன் சாமானிய மனிதனை விட கீழான நிலையிலே இருக்கக்கூடியவனாக அவன் செயல் இருக்கலாம். ஆக பக்தி நெறிக்கு உதாரணமாக கண்ணப்ப நாயனாருடைய வாழ்க்கை என்பது நமக்கு தெரிகின்றது. அவன் என்ன செய்தான்? சிவபெருமான் கண்ணப்ப நாயனார் யார் என்பதை இந்த உலகிற்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக தன் கண்களில் இருந்து குருதியை வரவழைத்தான், ரத்தத்தை வரவழைத்து இந்த கண்ணப்பனுடைய பக்தியை இந்த உலகம் மெச்ச வேண்டும், இந்த உலகிற்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக தன் கண்களிலே குருதியை வரவழைத்து அந்த கண்ணப்பன் தன் கண்களை பிடுங்கி கொண்டு போய் சிவபெருமானுடைய கண்களிலே அப்பினான். அதுவரை அவனுக்கு பெயர் திண்ணன். தன்னுடைய கண்ணை கொண்டு போய் சிவபெருமானுக்கு அப்பிய காரணத்தினால்
அவனுக்கு கண்ணப்பன் என்று பெயர் வந்தது. இங்கே கண்ணப்பன் எந்த பாடசாலையில போய் படித்தான்? எந்த பள்ளியிலும் போய் படிக்கவில்லை. ஒரு வேட்டையாடுகின்றவன், மானை வேட்டையாடுகின்றவன், பன்றியை வேட்டையாடுகின்றவன். அப்பேற்பட்ட ஒரு சாமானியனுக்கு இறைவனுடைய கருணை எப்படி கிடைத்தது? ஒன்றே ஒன்றுதான். யாரிடம் அன்பு இருக்கிறதோ, உயிர்களிடத்து யாருக்கு இரக்கம் இருக்கிறதோ அவனுக்கு கல்வி அறிவு என்பதெல்லாம் ஒன்றுமே தேவை கிடையாது. எவன் இதயத்திலே ஈரம் இருக்கிறதோ, ஒருவர் துன்பப்படுகின்ற பொழுது ஓடோடி போய் எவன் உதவி செய்கிறானோ அவன் இதயத்துக்குள் இறைவன் தானாக வந்து அமர்ந்து கொள்வான். செல்வ செழிப்பை காட்டி இறைவனை நாம் ஒரு நாளும் ஏமாற்றி விட முடியாது.